நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கிட்டத்தட்ட 310 பேர் அளவில் எந்தவித தொடர்புமற்ற நிலையில் வீடுகளின் கூரையிலும் அதேபோல் மரங்களிலும் இருக்கிறார்கள் 2 நாட்களாக. இதிலே சிறு தொகையானவர்களை குறிப்பாக நானாட்டன் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இடங்களில் உள்ளவர்களை இப்பொழுது படகுகள் மூலம் மீட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே கூராய் பிரதேசத்திலே விசேடமாக 36 பேர் எந்தவித தொடர்புமற்ற நிலையிலே கூரையின் மேலும் மரத்தின் மேலும் இருப்பதாக கேள்விப்படுகின்றோம். ஆனால் அவர்களை மீட்கின்ற பணிகளை நாங்கள் கடற்படையினர், விமானப்படையினர், ஏனைய அரசு அலுவலர்கள் உதவியோடு முயற்சி செய்கின்றோம். ஆனால் இறுதியாக அந்த படகு கடற்படை மூலமாக சென்ற படகும் நீரில் இழுத்துச் செல்லப்படுவதனால் அவர்களை நெருங்குவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அதே போல் சீரற்ற காலநிலை காரணமாக விமானப்படையினர் உதவி அவ்விடத்தில் பெறுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. வந்த உலங்குவான் நூலியும் மீண்டும் வவுனியாவுக்கு திரும்பி சென்றிருக்கின்றது. சீரற்ற காலநிலை ஓரளவு சீரற்ற பட்சத்திலே தான் அவர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாந்தை மேற்கு, மடு மற்றும் முசலி பிரதேச செயலக பிரிவு முழுமையாக மன்னார் பிரதேசத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கு தொலைபேசிகள் இயங்கவில்லை. எனவே அவர்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதிலும் பாரிய இடர்பாடை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மாந்தை மேற்கு பிரதேசம் மிகவும் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மடு பிரதேசம். அது மட்டுமல்லாமல் மன்னார் மாவட்டத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு கொழும்புக்கோ அல்லது வவுனியாவோ மதவாச்சிக்கோ செல்வதற்குரிய பாதைகள் அனைத்தும் தடைப்பட்டிருக்கின்றன. 2 நாட்களாக மன்னார் மாவட்டம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வகையிலே இந்த வெள்ள அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மல்வத்து ஓயாவின் நீர் மட்டம் அதிகரித்து வருவதனால் நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அகத்தி முறிப்பு மற்றும் கட்டியடம்பன் பகுதியில் இருக்கின்ற மக்களை மீட்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு பாரியளவான எண்ணிக்கையானவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்கள். இராணுவமும் கடற்படை மற்றும் அரசாங்க அதிபர் உட்பட்ட பணிக்குழுவினர் அனைவரும் மற்றும் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், தலைவர்கள் உட்பட அனைவரும் முழுமையாக இந்த மக்களை மீட்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 61 முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 3795 குடும்பங்களைச் சேர்ந்த 11873 பேர் முகாம்களில் தங்க வசிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினத்திலிருந்து நாங்கள் தகவல்கள் கூட எடுப்பதற்காக நேரடியாக செல்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை மன்னாரில் காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சில தொலைபேசி முழுமையாக இயங்காத நிலப்பாடு காணப்படுகின்றது. தொடர்பு கொள்வதற்கு போக்குவரத்து பிரச்சனைகளும் காணப்படுகின்றன. இன்றைய தினம் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் மேற்படி விடயம் தொடர்பாக நான் முழுமையான தகவல்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் அரசாங்க அதிபர் ஊடாகவும் அலுவலக ரீதியான தேவைப்பாடுகள், ஏனைய விடயங்கள், உதவிகள் தொடர்பாக முழுமையாக விவரங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. இரவு பகல் பாராது இந்த அரசாங்க அதிபர் உட்பட இங்கே உள்ள அலுவலர்கள், அதே போல் கடற்படையினர், குறிப்பாக தள்ளாடி இராணுவ முகாம் சேர்ந்த இராணுவத்தினர், ஏனைய பகுதிகளில் உள்ள இராணுவத்தினர், பொதுமக்கள் இணைந்து முழுமையாக இந்த மக்களை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கூராய் பகுதியிலே இருக்கின்ற மக்களை மீட்பதற்கு கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை மீட்கக்கூடிய வசதிகள் வருகின்ற பட்சத்தில் விரைவாக இந்த மீட்பு பணியை நடத்தி முடிப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. நீடித்திருக்கின்ற அசாதாரண காலநிலை காரணமாக
பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்துக்கான 2 முக்கிய பாதைகளான மன்னார் வவுனியா பாதை மற்றும் மன்னார் யாழ்ப்பாணம் பாதை முற்றாக நீர் போக்குவரத்தினால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மன்னார் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களிலிருந்து தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக எதிர்நோக்குகின்ற மக்களினை கூட நாங்கள் வெளியேற்ற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதனை விட தற்போது பெய்து வருகின்ற கடும் மழை மற்றும் வேறு மாவட்டங்களில் இருந்து வருகின்ற குளங்களின் மேலதிக நீர் என்பன சேர்ந்து மன்னார் மாவட்டத்திலே பல தீவுகளை பல கிராமங்களினை தனித்து விட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கூராய் மற்றும் குஞ்சுக்குளம் போன்ற பகுதிகளிலே பல மக்கள் தனித்து விடப்பட்டு தம்மை காப்பாற்றுமாறு கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்களை படகு மூலம் கொண்டு செல்வதற்கு அதிகளவு நீரோட்டம் காரணமாக படகு மூலம் அவர்களை காப்பாற்றுவது கடினமான காரணமாக விமானப்படையினரின் ஒத்துழைப்பும் கோரப்பட்டிருக்கிறது. இருந்தும் தற்போது நீடித்திருக்கின்ற அந்த வானிலை காரணமாக விமானப்படையின் உதவியுடன் மேற்கொண்ட மீட்பு முயற்சிகளும் தற்போது வரை கைகூடவில்லை. 2 தடவைகள் முயற்சி செய்தும் தற்பொழுது வவுனியாவிலே ஹெலிகாப்டர் தரித்திருக்கின்றது. இவ்வாறாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதிலே முப்படையினர் மற்றும் போலீசாருடன் இணைந்து பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கடும் பிரயத்தனம் செய்து வருகிறார்கள். தற்போதைய நிலைமையில் 24,331 குடும்பங்களைச் சேர்ந்த 79,946 பேர் இந்த தற்போது நீடிக்கின்ற அசாதாரண நிலைமை காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை விட 3,795 குடும்பங்களைச் சேர்ந்த 11,873 பேர் 61 பாதுகாப்பு மையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே மக்கள் தங்களுடைய உயிர் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு பிரதேச செயலாளர்களால் மற்றும் கிராம அலுவலர்களால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றி ஒழுகுமாறு நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். பிரதேச செயலாளர்களாலும் கிராம அலுவலர்களாலும் தற்பொழுது ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான கணிப்பீடுகளை மேற்கொள்வதற்குரிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதனை விட நன்கொடையாளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒத்துழைப்புடன் உலருணவை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அரசு சார்பற்ற நிறுவனங்களினையும் கொடையாளர்களையும் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பினை ஈடு செய்ய தங்களால் இயன்ற உலருணவுகள் மற்றும் தேவையான பொருட்களை வழங்கி உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மாவட்டத்திலே முக்கியமாக பாதிப்புகளை உண்டு பண்ணுகிற ஒரு ஆறாக மல்வத்து ஓயா, அருவியாறு என அழைக்கப்படும் மல்வத்து ஓயா காணப்படுகிறது. அதன் பாதுகாப்பு அபாய மட்டத்துக்குரிய உச்ச நீர் எல்லை 13 அடியாக இருக்கும் பொழுது தற்பொழுது 19 அடிக்கு உயரத்துக்கு மேலாக நீர் பாய்ந்த வண்ணம் காணப்படுகிறது. இதன் காரணமாக அதன் ஆற்றங்கரையோரமாக உள்ள அனைத்து கிராமங்களும் தற்பொழுது வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றது. அதனை விட பாலியாறு, பரங்கியாறு போன்றனவும் தற்பொழுது அதிகளவு நீரை கொண்டு பாய்வதன் காரணமாக மன்னார் யாழ்ப்பாணம் வீதியுடனான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட மன்னார் மாவட்டத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட குளங்கள் அனைத்தும் நிரம்பி நீர்வாய்ந்த வண்ணம் இருக்கின்றது. அதனை விட முக்கியமாக மாகாண திணைக்களத்துக்கு சொந்தமான சன்னார் குளம் உடைப்படுத்துவதன் காரணமாக பெருமளவான விவசாயிகள் பெருமளவான பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலைமையும் காணப்படுகிறது.